ஐயா என்ன எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க? என்ன பாளையம்? உச்சிப்பாளையமா? வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு? மக்களுக்கு பாதிப்பு இல்லை, விவசாயிகளுக்கு தான் பாதிப்பாங்க. கரும்பு போட்டவங்களே நஷ்டம். எல்லாம் காற்று கரும்புலாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? அப்படி தான் வாங்கிட்டு வந்தோம். முடிஞ்சு போனோம் நீங்கள் கரும்பு தோட்டத்தில் இப்போ அந்த கரும்பு தோட்டத்தில் ரொம்ப பாதிப்பு அவங்க ரொம்ப நஷ்டங்களா? பல இது வேறு விவசாய நிலங்களாம் பாதிப்படைக்கு நெல் கரும்பு எல்லாம் அவுட்டு. அதான் பூரா காற்றுல சாஞ்சி போச்சு. அப்போ எல்லாம் மழை வெள்ளத்தில் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு. பூரா காற்றுல பறிஞ்சு போச்சு. பொங்கல் கட்டுற கரும்பு இப்போயே சாஞ்சி போச்சு. இப்போ அது நஷ்டம் தானே. அதான் பூரா வேறு இவ்வளோ செலவு பண்ணி அவங்களுக்கு எல்லாம் நஷ்டமாக இருக்குது. ஹோட்டலில் வாங்கி நஷ்டம். நமக்கு ஒன்றும் இல்லை, நான் ஹோட்டலில் வாங்கி செய்கிறீங்க. அவ்வளோதான். இந்த தோட்டத்துக்காரங்களுக்கு அவங்களுக்கு நஷ்டம். இப்போ இந்த பருவங்களுக்கு எல்லாம் வந்து நஷ்டம் ஆகுது. என்னென்ன விவசாயிகள் கரும்பு வேறு உளுந்து வெங்காயம் அதுவும் பாதிப்படுது. எல்லாம் பாதிக்கலாம். அதான் இப்போ பல செலவுகளுக்கு பல லட்சங்களாக இருக்குன்னா சாதாரண போட்டாலும் 40,000 செலவு. இது கரும்புக்கு ஒரு 30 செண்டு 20 செண்டு போட்டாலும் 40,000 50,000. பொங்கல் சமயத்தில் தான் நம்மளுக்கு பொங்கலுக்கு தான் அது விற்றா தான் காசு. இப்போ அதுக்குள்ள அழிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அழிஞ்சிச்சு. பூரா காசு இல்லை. அதுக்குள்ளே வேறு பழக்கிறோம்ல, பூரா கீழே ஒன்று பூரா வேறு ஆகிடும். அது யாரும் வாங்குவாங்க? இப்போ அரசு தரப்பில் இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் பார்த்து 2,000 காசு கொடுத்தாங்க. அது போதுமா அந்த இழப்புக்கு? இல்லை வேறு வந்து இந்த நிலங்க இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு கடன் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. எல்லாம் கடன் ஒழுங்காக வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி இப்போல்லாம் மட்டி வர்றாங்க, லோன் பண்ணி வர்றாங்க. திரும்பி கரும்பு வச்சு கவர் கட்டி வர்றாங்க. அப்போ எல்லா கரும்பும் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி பொங்கலுக்கு கரும்பு வரும்? அந்த கரும்புலாம் கட்டி வர்றாங்க. அந்த ஆளை வச்சு ஆளெல்லாம் கஷ்டப்படுறாங்க. வேலைகள்லாம் பாதிப்படைஞ்சிருச்சுங்களா? அப்புறம் ஒரு வாரம் வரலாம் பாதிச்சுட்டா உண்மை தான் இருக்கும். அப்போ ஒரு வேலைக்கு வர முடியல. அவ்வளோதான். உங்களுக்கு நிவாரண பொருட்கள் இது நிவாரண பண்ணி கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துருக்கீங்க. தோட்டத்தில் கரும்பு கிடைச்சிங்களா? எப்படி அதான் கிடைக்குது. ஆமாம். அப்புறம் பூரா அவங்களுக்கு நஷ்டம் தானே. நம்மளை வச்சு சாப்பிட முடியும். அதான் பட்டாளக்கு ஒரு போய் அவங்களுக்கு கொடுத்தா தான் நாளைக்கு கொடுப்பாங்க. சரி பார்த்துக்கலாம்.